வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். அங்கே உட்காந்துருக்கும்போது நிக்கில் ஏதோ ஜோக் அடித்தார், ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா அது இவங்கள்ட்டையும் சொல்லி அவங்க இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் ஹைதராபாத் போய் ஒரு வருஷம் ஆச்சியா, எதுக்கே அது ரூமர் கிளப்புறீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் ஜெயவேல் முருகன்ட்ட சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அது ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன், ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார்னாங்க. எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன், அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது, இன்னும் 50 வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம மைண்டில் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, சங்கர் சொன்ன மாதிரி தான், அவரோட டைலாக் டெலிவரியிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்ன தான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா. அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்ன்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தாதான் ரிச்சாக காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்டு அந்தளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூடு இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று என்னென்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்போ ஹீரோவாக நடித்த துஷ்யந்தும் கேப்ரியாலாவும் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங், அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங், இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலன்னா மந்தமாக போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன்ட்ட ஒன்று இருக்குது. நம்மெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேல் அந்த 3 நிமிஷத்தை 1 நிமிஷத்துக்குள்ளே பேசி மூச்சு விடாமல் பேசல தனுஷ் சாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார். இவ்வளோத்துக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதில் ஒரு 1000 ப்ளீஸு 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆக்டின் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தெல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் கண்டு கட்ட 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 கட்டன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று இந்த டிஓபி ஸ்ரீராம், ஹிஸ் ஜாப் இஸ், ஐ ஷுட் சே இட் இஸ் a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தவா, நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங். எனக்கு பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் குட் ஆர்டிஸ்ட். இப்போ
ஜீவாரவி சார், அவங்க மகேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சில பேர் மறந்துடும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா எதுவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு அது தேட்டருக்கு வருது. நம்ம எவ்வளோ தான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தள்ளி போட்டுருவாங்க. ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம், இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம். பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல தேட்டர்ஸ் வரும், நல்ல டைமிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ளே கூப்பிட்டு வரும். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் சைந்தவி மேம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க. ஜெயவேல் அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் ஹிம். இவ்வளோத்துக்கு எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி, சார் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார் பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க. அதாவது அதை பற்றி பேசக்கூட விடல, நீங்கள் டியூன் அனுப்புங்க, நான் ஸ்டூடியோவில் நானே பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சச் எ கிரேஷியஸ் மேன் he was, and so is Saindavi ma'am. All we have to thank them, very honestly. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசலாம். நான் அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். நான் அவ்வளோவா இங்கே ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை. ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு வரலாமா, ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, போய் பார்த்துட்டு வரலாமான்னு. இல்லை திஷி டோல்ட் யூ நாட் டு கம், நீ வர வேண்டாம் அப்படின்னு. எதனாலன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது, டே எப்படா போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அது உண்மையில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு சீக்வென்ஸ், முரட்டுத்தனமான ஃபைட்டு. எல்லாம் சின்ன பசங்க, ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்புக்கு பாராட்டுக்கள். ஸோ குட் ஆஃப் யூ. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுற்றும். அவர் சொன்ன மாதிரி கிரேனில் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு துஷிக்கு என்ன டவுட்டுன்னா, வந்தால் அப்பா தான் சொல்லுவாரான்ட்டு. நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது. சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து நோ செகண்ட் தாட். ஒன்று வரக்கூடாது, வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். இதில் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்காதுன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கு என்னன்னா நிறைய மூளையை செலவு பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், நான் ஸ்டாப்பாக உழைக்கணும். அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும், உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும். லெட் திஸ் மூவி டூ வண்டர்ஸ். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அப்பா ராதாரவி அப்பா அவர்களுக்கும் ஜேபி சார் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். இன்னைக்கு அவர் பையன் ஹீரோ. ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். என் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும், ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஏன்னா நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும்.
வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவா நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியல் எனக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி, சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க. கடை வச்சுருப்பாங்க வீட்டில், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சார், சார் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணியிருக்காரு. ரவி அங்கிள் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், இவன் என்ன பண்ணிட்டு போகிறா அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவி அங்கிள் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர், ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. இங்கே வருகை வந்திருக்கும் சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். அண்ணா ராதாரவி அண்ணா, புது நடிகர்கள் யாருக்கும் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இது வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கேன் இல்லாத ஒரு வீடியோ இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவெல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோன்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிராஸுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டான். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ திங்க் ஆஹா தமிழுக்கும் இந்த படத்துக்குமா இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் கேம் அண்ட் மெட்டஸ் அண்ட் அப்போவே அவரோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்னீக் மீக் மாதிரி காட்டியிருந்தார். அது பார்த்த உடனே வி தாட் லைக் இட்ஸ் கோனா பி அ கிரேட் மூவி, மெயின்லி பிகாஸ் அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனுடைய மியூசிக் ஹஸ் பிளேட் அ வைட்டல் ரோல். ஐ திங்க் அதில் நடிச்சிருக்கவங்க, அது ஓவரால் டீம், அதனுடைய ஒரு டொனாலிட்டி ஆஃப் த ஃபில்ம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புது ஸ்பேஸில் இருந்தது. அண்ட் ஆஹா தமிழ் எப்போவுமே வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸோட தொடர்ந்து யூனோ பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும்னு பேசுகிறோம், தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும்னு பேசுகிறோம். பட் எந்த அளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோன்றது வந்து இன்றைக்கும் ஒரு 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 பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் பெரிய படங்களுக்கு, பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குளோபல் யூனோ அக்ளைம் கிடச்சிருது. பட் நல்ல முயற்சிகள், சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளோ பெருசாக ஆகுன்றதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு இதில் தான் வந்து ஐ திங்க் ஃபார் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் யூனோ ஆஹா தமிழ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்வயரிங் த டிஜிட்டல் ரைட்ஸ்.
படம் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் த டைரக்டர் ஜெயவேல், ஐ திங்க் கம் அண்ட் மேட்டர்ஸ் ஒரு டெபியூ மாதிரியே இல்லை. ஐ திங்க் ஆன் த ஹோல் படம் பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. ஒரு தண்ணி கேன் போடுற ஒரு பிளாட் எடுத்து அதை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஜஸ்ட் கேம் டு say hello for them and they made me sit in the stage, and thank you so much for that. And I think all biggies, I think Anbud Cheriyan sir, or let it be JP, or Radha Ravi sir, they all are there behind the movie. And இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட இது வளர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் for the ecosystem, Tamil ecosystem. Thank you so much for being here and supporting the emerging talents, and AHA Tamil is really proud to be a part of this movie. Thank you so much. Yeah.